67க்கு பிறகு அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெறாங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சியை இங்க அமைச்சரவையில் கொண்டு வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இடதுசாரி எடுத்த நிலைப்பாடு இருக்கிறீங்க. கண்டிப்பா. அவங்க இடதுசாரி தேசிய கட்சி கட்சி தானே? என்னங்க அவங்களும் தேசிய கட்சி தானே? தலித் வாக்குகள் எந்த பக்கம் அசையுதோ அங்கதான் ஆட்சி அதிகாரம் செல்லுகிறது. இதற்கு தான் விடுதலை சிறுத்தைகளை காங்கிரஸ் கூட்டணியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க, தாவேகா கூட்டணியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க, பிஜேபி கூட்டணியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்லையா பிஜேபி கூட்டணி வரவே வேணாம், நீ தனியாவது நில்லுனாங்க. கூட்டணிக்கே போகாத போது கூட தலித் வாக்குகள் தாவேக்கா தான் விழுந்திருக்கு. தாவேகா ஒரு அனுபவமே இல்லாத, யாருன்னே தெரியாத, அரசியல் பங்களிப்பே இல்லாத ஒரு ஆட்கள் வர்றது அவங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கல நீங்க? ஒரு புதிய கவலையோட தான் எங்களுக்கு எங்களோட மகிழ்ச்சி. நாங்க பிஜேபி தான் எதிர்த்தோம். பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்த்தீங்களோ அந்த அளவுக்கு தாவேக்காவை நீங்களே எதிர்க்கலையே. தேர்தலுக்கு பிறகான இந்த கூட்டணி இருக்குல்ல, இதுல ரெண்டு முனையிலுமே வார்த்தை போர் தாக்குதல்கள் அது ரொம்ப தேவையில்லை அதிகமா இருக்கு. தேவையில்லை நினைக்கிறேன். திமுக தரப்புல சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி அமைந்திருக்கு. அது கூட்டணி ஆட்சியாக அமைந்திருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக ஒரு அரசியல் சூழ்நிலை வருது. அதில் தனிப்பெரும்பான்மை அப்படின்றது எந்த கட்சிக்கும் இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழலில் தாவேக்கா ஆட்சி அமைக்கிறாங்க. விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் ஆதரவோடு ஆட்சி அமைக்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சரவையிலையும் பங்கெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு புதிய விஷயந்தான். இப்போ நீங்கள் திராவிட அரசியல், பேரறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டுறது அப்படின்றத தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்கீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அந்த முழக்கம் இன்னைக்கு சிதைந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதை மாற்றம் பெற்றுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுல மாநில சுயாட்சி கூட்டாட்சியாக வரல, தப்பு இல்லை. சுயாட்சி வேற, கூட்டாட்சி முறை என்பது வேற. கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல கூட்டணி ஆட்சி தவறு கிடையாது. அடிப்படையில் ஆனால் இப்போ தேர்தலுக்கு பின்பாக நடந்திருக்கிற கூட்டணி அப்படின்றதுல ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதில் விமர்சனம் நம்மளுக்கும் இருக்குது. ஏன்னா அதில் தாவேக்கா எந்த விதமான ஒரு கொள்கை அடிப்படையில் முன்வைத்து தேர்தல் அணுகலை. மாறாக அவங்க திமுக எதிர்ப்பை மட்டும்தான் முன் வச்சு பண்ணாங்க. தமிழ் தேசியம், திராவிடம்னு சொன்னாலும் கூட அவங்க அது ரெண்டையும் குறித்தான ஒரு தெளிவான விளக்கத்தை, அதன் வழியாக எப்படி ஆட்சி செலுத்தப்படுதல், திராவிடத்தின் வழியாக ஆட்சி செலுத்தப்படுதல் எப்படி இருக்கும், தமிழ் தேசியத்தின் வழியாக ஆட்சி அமைப்பது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவங்க விளக்கலை. திமுக ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அரசியல் என்கிற ஒரு மேலோட்டமான அரசியல் தன்மையிலிருந்து மட்டும்தான் அதை அணுகி தேர்தலில் கொண்டு போனாங்க. திமுக கூட்டணி என்பது முற்போக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு கொள்கை ரீதியான எதிர்ப்பு அணி என்று முன்வைக்கப்பட்டு ஆட்சியை எதிர்கொண்டாங்க. இப்போ இந்த இந்த தளத்தில் இவங்களுடைய முற்போக்கு மதசார்பற்ற கொள்கைக்கு தாவேக்கா எதிராலாம் இல்லை. அப்படி ஒன்றும் அவங்க இந்த இடத்துல பேசவே இல்லை. அவங்க திமுக என்கின்ற ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு கொள்கை திட்டமாக தங்களை முன்னிறுத்தி கொண்டாங்க. இதுதான் சொல்ல போனா மதசார்பற்ற கூட்டணின்றது நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்றதுக்காகத்தான் அவங்க தேர்தல் முன்புல இருந்து இப்போ நடந்திருக்க நிகழ்ச்சிகள் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா மதசார்பற்ற கூட்டணின்றது நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்றதுக்காக தான் தாவேக்கா முயற்சி செஞ்சுக்கிறாங்க. தாவேக்கா மதத்தை வைத்து அரசியல் பண்ணலை, ஆனா மதவெறி அரசியலுக்கு எதிரான அரசியலை செய்யலை. ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மதவெறிக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது அதை தவிர்த்தாங்க, மௌனமா இருந்தாங்க. முருகன் பிரச்சனையை வைத்து அவங்க பேசிய பொழுது, திருப்பரங்குன்ற பிரச்சனையின் பொழுதெல்லாம் அமைதி காத்தாங்க. இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலின் பொழுதெல்லாம் ஒரு கண்டனங்கள் பெரிய அளவுக்கு வெளியே வரல. அது மதவெறிக்கு எதிரான அரசியலை அவங்க உறுதி செய்திருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் மதச்சார்பற்ற ஒரு நிலைப்பாடை தான் வச்சிருந்தாங்க. ஒரு எந்த மதத்தையும் முன்னிறுத்தின ஒரு அரசியலை வைக்கல. ஒரு சேஃப் சைடு பாலிடிக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு அதிமுக தன்மையான ஒரு பாலிடிக்ஸ், பாப்புலர் பாலிடிக்ஸ் அப்படிதான் இயங்க முடியும். ஒரு பாப்புலிஸ்டாக இருக்கக்கூடியது, பாப்புலராக இருக்கக்கூடியது, ஒரு தனிநபர் மட்டும் பிம்பமாக வச்சு இயங்குறதுங்கிறது ஒரு சார்பாக இயங்கிலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களோட ரசிகர்களாக வரக்கூடியவர்கள் எல்லா மதத்திலேருந்து இருப்பாங்க, எல்லா ஜாதியிலேருந்து இருப்பாங்க. அதனால் அவங்க தனிச்சு எடுத்துட முடியாது, எந்த பிரதிநிதித்துவம் எடுத்துட முடியாது, அடையாளப்படுத்திட முடியாது. இது அதனுடைய இயல்பு போக்கு. ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே எல்லா ஜாதியும் இருப்பாங்க, எல்லா மதமும் இருப்பாங்க. அங்கே பிரிச்சிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை, உங்களோட வாடிக்கையாளர்களை நீங்கள் பிரிச்சிட முடியாது.
அது அப்படியே அரசியலாக மாறும்பொழுது அதே தன்மையை தான் மாறும் அதுல. அதுல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு வெளிப்படையான முற்போக்கு தன்மை இருந்தாலும், உள்ளீடாக அதற்கான கருத்து தெளிவின்மை தான் அதனுடைய அடிப்படையாக இருக்கும். எம்ஜிஆருக்கு அதே மாரி தான் இருந்தது. இல்ல இதெல்லாமே அப்ப வந்து சமூகம் மாறலன்னு சொல்ல வரீங்களா? சமூக மாற்றம் அப்படிங்கிறது நீங்க அதற்கான பிரச்சாரமே வேற இல்ல. சமூக மாற்றத்துக்கு உங்களுடைய மனநிலைய நான் மாத்துறது வேற. உங்க ரசிகத்தன்மை எடுத்துக்கிறது வேற. உங்களுக்கு என்ன புடிக்கலாம். ஆனா என்னுடைய சாதி உங்களுக்கு தடையா இருக்கலாம். அல்லது உங்க சாதிய கடந்து நீங்க என்னோடத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கலாம். இல்ல இங்க இருக்கிற ஒரு முற்போக்கு பாலிடிக்ஸ் இருக்குல்ல. இப்ப திமுக பேசுறதா இருக்கட்டும், ஆமா. ஐடியாலஜியா விசிக பேசுறதா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்டுகள், இஸ்லாமிய இயக்கங்கள் முன்வைக்கிற அந்த முற்போக்கு பாலிடிக்ஸ கடந்து, ஒரு கதாநாயக பிம்பத்தின் மீதான ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இப்ப நீங்க இந்த அப்ப பக்கம் அது கேட்கணும். அப்ப அப்ப முற்போக்கு இயக்கங்களுக்கும் அந்த பங்கு இருக்குல்ல, இதுல தவறு எப்படி விட்டதுல. தவற விட்டல் முற்போக்கு எங்களுக்கு பங்கு இல்ல. யார் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்கலாம் கேள்வி கேட்கணும். ஏன்னா, நீங்க திமுக கூட்டணின்னு ஒண்ணு இருக்குது. திமுக கூட்டணியில கட்சி ரீதியான கூட்டணி என்பதை விட கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டமைப்பு உருவானது. உங்களுக்கு கருப்பு, பெரியாரியம், சிவப்பு மார்க்சியம், நீலம் அம்பேத்கரியம் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் ஒன்றாக வந்தது. அப்புறம் சிறுபான்மை அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் இணைந்து நின்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு கொள்கை கூட்டணிங்கிறது இடம் வந்து அதுதான். அப்போ அந்த ரீதியிலான ஒரு ஆட்சி அமையும் பொழுது, இத்தனை கொள்கைக்கும் பிரதிநிதித்துவம் இருந்ததாங்க. கொள்கை பிரதிநிதித்துவம் ஆட்சியில இல்ல, தேர்தல்ல இருந்தது. இத நாங்க அப்பவே சொல்லியிருக்கிறோம். நீங்க வந்து தேர்தல எதிர்கொள்றதுல கொள்கை கூட்டணி இருக்குது. ஆட்சியை நடத்துவதில கொள்கை பிரதிநிதித்துவம் இருக்குதா என்றால் இல்ல. மார்க்சியத்திற்கு இடம் இல்ல. அம்பேத்கருக்கு அதுல இடம் இல்ல. ஆட்சி நடத்துறதுல. சரிங்களா? இல்ல இது வந்து அதனுடைய மதிப்பீடு. அமைச்சரவையில சொல்றீங்க. அதுதான் அதிகாரத்தில பங்களிப்பாங்க. அதிகாரத்தில என்ன பங்கீடு குடுத்தீங்க அப்படிங்கிறது தான். இது அதில இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு பார்வையா நம்ம பார்க்க வேண்டியது. நாங்க நீண்ட காலமாவே சொல்லக்கூடியது. அதனால அதிகாரத்தை பகிர்வதில கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி, சுயாட்சியில கூட்டணி என்பது தவறு இல்லன்னு சொல்றதனுடைய அர்த்தத்த நான் சொல்றேன். இப்ப இந்த கூட்டணி தோல்வியுற்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இயக்கங்களினுடைய பங்களிப்பு என்ன? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இப்ப இயக்கங்களோடதுன்னு பார்த்தோம்னா, நாங்க 2021 தேர்தல் முடிந்த பொழுதே பெரியார் உணர்வு கூட்டமைப்பு வந்து ஒன்று திமுக ஆதரவு அணியாகவும், இன்னொன்னு திமுக ஆதரவு அற்ற பாஜக எதிர்ப்பு அணியாகவும் இருந்தது. நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்ல. கூட்டணியாக நம்ம கூட இயங்கிய போராடுகின்ற அமைப்புகளுக்கு மட்டும் ஆதரவு அளிப்போம். நம்ம வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில போன திமுக அப்படிங்கிற இடத்துக்குலாம் நம்ம போய் நகர வேண்டாம். நம்ம கொள்கை ரீதியா நிப்போன்ற ஒரு அணியும், இல்ல இப்போதைக்கு நம்ம திமுகவை வைத்துக்கொண்டு பாஜகவை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற 2 அணிகளாகவே உள்ளுக்குள்ள இருந்தது. இதுதான் வெளிப்படையாகவே இருந்த விஷயங்கள். தேர்தலுக்கு பிறகு என்ன சொன்னோம்னா, நாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்குது. எப்பவும் போல மக்கள் பிரச்சனைய எடுத்து நம்ம நடத்துவோம். மக்கள் பிரச்சனைக்காக போராட்டங்களை நடத்துவோம்னு சொன்னோம். நம்ம எப்பவுமே அந்த எதிர்க்கட்சியாக மக்களுடைய குரலாக நம்ம எப்பவுமே இருப்போம்னு சொன்னோம். அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதுல நீங்க பார்த்தீங்கனாலே, எங்கள வந்து பெரும்பாலான நீங்க மத்த சக திராவிட இயக்கங்களோட மேடைகள்ல நீங்க பார்க்க முடியாது. எங்கள அவங்க அழைச்சதோ கிடையாது. அவங்க திமுக ஆதரவு மட்டும் தான் அளவுகோலா வச்சிருந்தாங்க. மக்கள் போராட்டங்கள சேர்ந்து நிக்கணுங்கிற இடத்துல கூட அவங்க அந்த அளவுகோலா வைக்கல. சில சில தலித் இயக்கங்களும் எங்கள வந்து பெரிய அளவுக்கு அந்த இடத்துல அங்கீகரிச்சது. ஏன்னா, அவங்க திமுக கிட்ட கோவத்த எதிர்கொண்டுருவோமோ. அதான் எங்கள திமுக எதிரியாகவே இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், சக அமைப்புகள். நாங்க திமுகவை எதிரியாகவோ, அல்லது வேற ஒரு மாநில கட்சி எதிரியாவோ நாங்க பார்க்கல. மக்கள் சார்ந்த கொள்கைகளை, நம்ம கோரிக்கைகளை நம்ம பேசுறது தான் நம்மளுடைய பொறுப்பு. நம்ம பொறுப்புக்கு நம்மளுக்கான பொறுப்பு என்ன? மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது நம்ம எதிரா இருக்கிறாங்கன்னா போராடி சொல்லணும். அல்லது ஆதரவு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு இதை வந்து கவனப்படுத்தணும். கவன ஈர்ப்ப கொண்டு போகணும். 2 தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு என்ன மக்கள் பிரச்சனைய தீர்க்க வேண்டும். இதுல தான் முரண்பாடுகளா இருந்தது. அதனால என்னன்னாங்க, எங்களை வந்து முழுவதுமாக தனிமைப்படுத்துவது என்கின்ற ஒரு வேலை வந்து கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தது. நாங்க அத பத்திலாம் கவலைப்படல. எங்களோட போராட்ட இயக்கங்கள மாஞ்சோலை போராட்டங்கள்ல தனிச்சு தான் நின்னோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட நின்னாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் கூட நின்னாங்க, மதிமுக கூட நின்னது, இஸ்லாமிய அமைப்புகள் கூட நின்னது. இவர்கள் கட்சிகளாக இருந்தவர்லாம் கூட நின்னாங்க. இயக்கங்களா இருந்தவங்க கிட்ட தான் அந்த சிக்கல் இருந்தது. இயக்கங்களா இருந்தவங்க இயக்கங்கள்ட்ட நாங்க திரும்ப திரும்ப சொன்னோம். திமுக தவறு செஞ்சுனா திமுக தவறுன்னு சொல்லுவோம். திமுக சரின்னா, திமுக சரின்றத ஏத்துக்கொள்ளுவோம். சரியா இருக்கிறத பாராட்டுறதோ, அது மட்டுமே நம்மளோட வேலையா இருந்துற முடியாது. தவறா இருக்கக்கூடிய இடங்கள சுட்டிக்காட்ட வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னோம். குறிப்பாக பட்டியல் சமூகத்தின் மீதான தாக்குதல் நடக்குது. தொடர்ச்சியாக நடக்குது. இப்ப இது குறித்தான கவனப்படுத்தல் தேவை. நம்ம வந்து நம்மளுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அமைப்பு வர்றது எதுக்காக வச்சிருக்கோம்? பிரச்சனை தீர்க்கறதுக்காக வரணும்னு விரும்புறோம். அந்த பிரச்சனைகள் கூர்மை அடைஞ்சுட்டே போகுதுன்னா, அந்த இடத்துல நம்ம எடுத்து போராட வேண்டிய தேவை இருக்குங்கிறத பலமுறை எடுத்து சொன்னோம். அப்ப இது ஏன் இன்னும் தெளிவாவே ஒரு இடத்துல என்ன தெளிவா சொன்னோம்னா, எதிர்க்கட்சி வேலையை நீங்கள் நம்ம முற்போக்கு அமைப்புகள் செய்யவில்லை என்றால், அந்த இடத்தை உங்களுக்கு வலதுசாரிகள்,
அல்லது எதிர் புரட்சியாளர்கள் அல்லது கருத்தியல் அல்லாதவர்கள் ஆக்கிரமிப்பார்கள்ங்கிறத நாங்க 2021, 22ல பேசணும். இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப திமுக மேடைகள்ல எங்கள வந்து திமுக புறக்கணிச்சுட்டாங்க. மேடைகள்ல அ இல்ல. இயக்கங்கள் திமுக ஆதரித்த இயக்கங்கள் மேடைகள்ல எங்களுக்கு இடமே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க. எந்த திராவிட பெரியாரிய அமைப்புகள்ல எங்களுக்கு எத்தன இடத்துல குடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் எடுத்து பாருங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது அப்படியான ஒரு ஒரு அவங்க வந்து அது திமுக ஆதரவு நம்ம ஒண்ணும் பெரியாரிய இயக்கமா தானே நாங்க இருக்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய அதே பணிகள தானே மேற்கொள்றோம். அப்ப நம்ம எப்படி வந்து கூட்டணிகள்ல சேர்த்து எங்களை அழைத்துக் கொள்றதுல என்ன தடை இருக்கு? திமுகவுக்கு வேணா தடை இருக்கலாம். மத்தவங்களுக்கு என்ன தடை இருக்க போகுது? விடுதலை சிறுத்தைகள் அழைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்கள் எங்கள அழைக்கிறாங்க. மதிமுக எங்கள அழைக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் அழைக்குது. இயக்கங்களுக்கு என்ன பிரச்சனை? இயக்கங்களோட சிக்கல் என்ன? அவங்களுக்கு வந்து மேல திமுக தங்களை நோக்கி வருத்தப்படுமோங்கிறது தான். அந்த நிலை வந்து நீங்க முற்போக்கு அரசியலுக்கு பயன்படாது. இந்த இயக்கங்களோட இடம் இல்லாம போச்சுல்ல. இயக்கங்கள் தாங்க 2017, 17, 18, 19ல இல்ல 3 அந்த ஆண்டுகள்ல. இயக்கங்கள்ல நீங்களும் வரீங்கல்ல? அதான் சொல்றேன். அ இயக்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடம் என்ன நாங்க வைத்தது என்னது? எதிர்க்கட்சி வேலைய நம்ம செய்யணும். அது எடப்பாடி கையில குடுத்துற முடியாது. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையாளாக இருக்கிறார்கள். அந்த இடத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நீங்க எப்படி அண்ணாமலை வளர்ந்தாரு? ஏன் வளர்ந்தாரு? அண்ணாமலை ஒரு போராட்டத்த செய்யல. இல்ல ஆனா அப்ப ஏன் நடந்தது என்ன? போராட்டங்கள் நடந்து தானே இருந்துச்சு. இல்லீங்களே! இப்ப திமுக ஆட்சியிலேயே இல்ல. சிபிஎம் இல்ல நீங்க கட்சிகள மாநில சொல்றோம் செயலாளர். நாங்க. அதான் திரும்ப சொல்றேன். கட்சிகள் எங்களோட நின்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்க கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்க எங்க கூட நின்னாங்க. அதுல ம். எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இல்ல அப்ப இயக்கங்கள்லாம் யார சொல்றீங்க நீங்க? நெறைய வெளிப்படையா இயக்கங்கள் இருக்கு. சொல்லுங்க. இல்ல நெறைய இயக்கங்கள்ங்கிறத பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அமைப்பு தான். 100, 150 அமைப்புகள் இருக்குது. எத்தனை இயக்கங்கள் இருந்தாங்க, எத்தனை இயக்கங்கள் இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுல பேர் சொல்றதுனால வந்து இது என்ன ஆயிரும் தனிநபர் பிரச்சனையா மாறிறக்கூடாது. தனி இயக்கங்கள் சார்ந்த நாளைக்கு சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஒரு 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 கருத்தா வைக்கிறோம். ஒரு தனி நபருடைய அல்லது ஒரு தனிப்பட்ட இயக்கத்தினோட பிரச்சனையா நம்ம வந்து முன்வைக்க விரும்பல. இன்னைக்கு எத்தனை மாலை இயக்கங்கள் இருக்கு, எத்தனை அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கு, எத்தனை திராவிட இயக்கங்கள், எத்தனை பெரியார் இயக்கங்கள் இருக்குது. இதுல எத்தனை அழைக்கப்பட்டோம், எத்தனை அழைக்கப்படலைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். திமுக ஆட்சியில இங்க என்ன பொற்கால ஆட்சியா நடக்குது அப்படின்னு சிபிஎம் மாநில செயலாளர் ஆமா, கேட்டாரு. ஆமா. விசிக தொடர்ந்து பல பிரச்சனைகள்ல போராட்ட களத்துல நிச்சயமா. இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆமா. அப்ப அதெல்லாம் நீங்க கவனிக்கலையா அப்ப? இல்ல நீங்க சொல்லக்கூடியத நான் ஏத்துக்கிட்டு தான் விசிகாவோ, கம்யூனிஸ்டுகளோ போராட்ட காலத்துல இருந்தாங்க. எங்களோட சேர்ந்து இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து நின்னோம். நான் சொல்றது அதுவும் வந்து சேர்ந்து தான் தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இல்லாத அமைப்புகள நான் இல்ல, பேசிட்டு இல்ல. இருக்கேன். அதுவும் சேர்ந்து தான் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க தேர்தல்ல. நீங்க அ. அந்த இடத்துக்கு நான் வரணும். இப்ப நீங்க இயக்கங்களுடைய பங்களிப்ப கேட்டீங்கன்னா, அத சொன்னேன். சரி. இப்ப கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியோட பிரச்சனை ஏன் திமுக கூட்டணி தோல்வியுற்றதுன்னா, ஒரு பெரிய காரணங்கள் இருக்குது. அதுல வந்து ஒண்ணு எதிர்க்கட்சிங்கிறது வலிமையா இல்லாமல் போனது. சரிங்களா? திமுகவிற்கு எதிரான பல்வேறு அவதூறு பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்தது. நாம் தமிழர் போன்றவர்கள் மேற்கொண்ட தாவேக்கா செய்யலையா? அதான் அ. ஒவ்வொன்னா வரேன் நான். யார் அறுவடை பண்ணாங்க நான் சொல்றேன். அத அறுவடை பண்ணது யார்? சரிங்களா? இவங்க பாரதிய ஜனதா கட்சியும், நாம் தமிழரும் செய்த பெருமளவிலான ஒரு நீண்ட கால பிரச்சாரங்கள் இருக்கு. திராவிட வெறுப்பு, ஒவ்வாமை, பெரியாரிய வெறுப்பு, ஒவ்வாமை இருந்தது. அப்ப இது வந்து எந்த பக்கம் போகுது? இது இவங்க பக்கம் வரல. சரிங்களா? இன்னொன்னு திமுக மேலான விமர்சனங்கள் இருந்தது இல்லையா? இந்த திமுக மீதான ஒரு நேர்மையான விமர்சனங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் குறித்து நம்ம வெளிப்படையா பேசும்போது சாம்சங்கு கம்யூனிஸ்டுகள் போராடினாங்க. வேங்கவயலுக்கு அ விடுதலை சிறுத்தைகள் போராடினாங்க. இப்படிப்பட்ட இடத்துல போராடாத அமைப்புகள், எதிர்க்கட்சியாக நின்று அந்த அழுத்தம் தராத அமைப்புகளோட இடத்த வந்து இவங்க தான் கையாண்டாங்க. இப்ப நீங்க வந்து வேங்கவயல் பிரச்சனைய மூச்சுக்கு 300 தடவ வந்து சீமான் பேசுவாரு. பிஜேபி பேசும். ஆனா இவங்க தான் போராடாத அமைப்பு அதுக்கு. அதுக்கு போராடாத அமைப்பு இவங்க தான். இதே தான் தாவேகாவும். இவங்க இங்க 3 பேருமே எடுத்துட்டீங்கன்னா, தாவேகா ஒரு சமீபத்தில வந்தது. பாரதிய ஜனதா கட்சியோ, நாம் தமிழரோ அவதூறு பரப்புரைகளை செய்வதும், எதிர்க்கட்சி வேலைகளாக களத்தில் இறங்கி மக்கள போராடாத வேலைகள செஞ்சுட்டாங்க. ஆனா அவதூறு பரப்புற வேலைய செஞ்சாங்க. இப்ப இது இப்ப வந்து ஒரு இடத்துல ஆன்டி அந்த இன்கம்பன்சிய சேரும் பொழுது, நிராகரிப்பு வந்து அவங்களுக்கும் நடந்திருக்கு. யாருக்குங்க? நாம் அதத்தான் தமிழருக்கும் சொல்றேன். பாஜகவுக்கும். ஏன்னா அவங்க நேர்மை இல்லாம இருந்திருக்கிறாங்க. தாவேகா என்பது உங்களுக்கு தெரியாத ஒரு புரியாத சக்தியாக புதிராக ஒண்ணு இருந்தது. இத வந்து தாவேகா பயன்படுத்துது. இந்த இடத்த தாவேகா பயன்படுத்துது. திமுக தரப்புல என்னன்னா, தாவேகாவை எதிர்த்து என்ன பரப்புரை நடந்தது? தாவேகா வந்து வைக்கக்கூடிய அவதூறுகளை வந்து அல்லது அவர்கள் பேசுகின்ற இப்ப வந்து அவங்க என்ன தீய சக்தின்னு சொன்னாங்கன்னா, தீய சக்தின்னு அவர் சொன்னத விஜய் சொன்னத யார் சேலஞ்ச் பண்ணா திமுகல இருந்து? அப்ப உங்க அமைதி என்னவா சொல்லுது? நீங்க அவர் விஜய் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது. இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. ரசிகர் கூட்டத்துக்கு தலைவன் சொல்வதெல்லாம் வேத மந்திரமா எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல அத உடைக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? கூட்டணி கட்சிகளோடது கிடையாது.
எந்த கட்சியை நோக்கி அவங்க வந்து விசிக தீய சக்தின்னு சொல்லல, கம்யூனிஸ்டுகள் தீய சக்தின்னு சொல்லல, இஸ்லாமியர்கள் தீய சக்தின்னு சொல்லல, திமுக தீய சக்தின்னு தான் சொன்னாங்க. திமுக கூட்டணி தீய சக்தின்னு சொல்லல. அப்ப திமுகல இருந்து இது யார் எதிர்கொண்டாங்க? ஏன் அதை எதிர்கொள்ளல? திமுக எதிர்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப அரசியல் களத்துல பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்த்தீங்களோ, அந்த அளவுக்கு தாவேக்காவை நீங்களே எதிர்க்கலையே! இப்ப இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மதவெறி கொள்கைன்னு ஒண்ணு இருந்தது. சரிங்களா? பாஜக ஆட்சியில இருக்குது. கொள்கை திட்டங்கள கொண்டு வருது. பாஜகவோட கொள்கை திட்டங்கள தான் எதிர்க்கிறோம். பாஜக செய்த திருப்பரங்குன்ற பிரச்சனை, நீட் பிரச்சனை, இந்தி திணிப்புக்காக போராடினது. இதெல்லாம் நடைமுறையில் நடக்குது. இத எதிர்த்து நம்ம பண்றோம். ஆட்சி அதிகாரத்துல இருக்க அதிமுக எதிர்த்து நம்ம போராடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நாம் தமிழர் வந்து பெரியார எதிர்த்து பேசினாரு, போய் போராட்டம் பண்ணோம். சரிங்களா? விஜய் என்ன பேசினாரு? எதை எதிர்த்து நான் போராடுறது அதுல? நீங்க திமுக வை எதிர்த்து தான் அவர் பேசினாரு. அது திமுக திமுக தான் பேசணும். திமுக தானே பேசியிருக்க முடியும் அத. இப்ப திமுக தீய சக்தி இல்லன்னு சொல்லிட்டு மே 14 சொல்ல முடியும், அல்லது விடுதலை சிறுத்தைக்கு சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட்க்கு சொல்ல முடியுமா? யார் சொல்லணும் அத? சொல்ல வேண்டியது யார்? ஏங்க இந்த தேர்தல் இருக்குல்ல, 2026 தேர்தல் இருக்கு. 21 தேர்தலும், 26 தேர்தலையும் பாருங்க. 21 தேர்தல்ல பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் அல்லது குரல்கள் சார்ந்தவங்க பிரச்சாரத்துல திமுக கூட்டணியில இயங்குனாங்க. சரிங்களா? உதாரணமா கருப்பழனியப்பன் போன்றவர்கள்லாம் ஒரு கூர்மையான ஒரு உரைய வந்து மக்கள்ட்ட வச்சாங்க, அரசியல் படுத்துனாங்க. அரசியலாக இருந்தது. இந்த தேர்தல்ல யார் பிரச்சாரம் பண்ணா? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தவிர வேற யார் பிரச்சாரம் பண்ணாங்க? உங்களால யாராவது சொல்ல முடியுமா? இல்ல பிரகாஷ் ராஜ் வந்தாரு. பிரகாஷ் ராஜ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே இடத்துல கூட்டத்துல கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூப்பிட்டு பேச வச்சாங்க. மதுரைக்கும் அவ்வளவுதான். போனாரு. அதுதாங்க. பிடிஆரும் பண்ணாரு. அது யார் ஏங்க ஒரு 3 இடத்துல பேசுறத வச்சு நீங்க பிரச்சாரம் சொல்ல முடியாதுங்க. 234 தொகுதி இருக்குது. உங்க கட்சி சார்ந்து எத்தனை பேர் இறங்குனாங்க? கட்சியோட சேர்ந்து இயங்கக்கூடிய எத்தனை பேர் இயங்குனாங்கங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்ப நீங்க தேர்தல் பரப்புரை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நான் சொல்றேன். தவறாகவே எதிர்கொண்டாங்க. 21ல தவறா எதிர்கொண்டாங்க. 21ல வளர்ச்சின்னு சொல்லி முன்னாடி வச்சாங்க. நாங்க வளர்ச்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி வச்சாங்க. நாங்க அப்பவே சொன்னோம். பொருளாதார வளர்ச்சி திட்டம் வந்து தேர்தல் பரப்புரை ஆகாது. வட மாநிலங்கள்ல அது சேரும். பிரசாந்த் கிஷோர் வந்து வட மாநில ஸ்ட்ராட்டஜியை தென் மாநிலத்துல கொண்டு வந்து வச்சார். வட மாநிலத்துல பொருளாதார வளர்ச்சி இல்ல. அவனுக்கு அது தேவை. இங்க இருக்கவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வேற. அது இன்டான்ஜிபிள் ஆஸ்பிரேஷன்ஸ். டான்ஜிபிள் வேலை ஆஸ்பிரேஷன்ஸ் வாய்ப்புன்றது கிடையாது. இங்கேயும் தேவைப்படுதுல்ல. அது பேசலாங்க. அப்ப வேலை வாய்ப்புக்கு வந்து பிஜேபி குடுக்குறேன்னு சொன்னா நீங்க அவனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? அது யார் வேணா ஈக்குவேட் பண்ண முடியும். நீங்க அது யார் வேணா ஈக்குவேட் பண்ண நீங்க 1000 கொடுத்தா 2000 குடுக்குறேன்னு சொல்லி விஜய் பேசிட்டு போயிட்டார்ல. நீங்க 2000 கொடுத்தா 2500 அவங்க பேசிட்டு போயிட்டாங்கல்ல. இது யார் வேணா ஈக்குவேட் பண்ண முடியும். சரில வளர்ச்சி திட்டமோ அல்ல வளர்ச்சியை கொண்டு வந்தோங்கிற பிரச்சாரமோ அன்னைக்கு வந்து அதை பேசினாங்க. அன்னைக்கு வந்து மதவெறிக்கு எதிரான அதிமுக பாஜக கூட்டணியினுடைய சமத்துவ கொள்கைக்கு எதிரான பரப்புரையை அவங்க செய்யல. அதை செய்வதற்கான ஆட்கள் எங்களுக்கு எத்தனை இடத்துல இவங்க வந்து இப்ப பிரசாந்த் கிஷோருடைய அணி வந்து பேச விடாம தடுத்தாங்கன்னு நாங்க அன்னைக்கே பேசியிருக்கிறோம். அதே வேளையை 26 தேர்தலில் பெண் டீம் பண்ணாங்க. பெண் டீம் அரசியலற்ற தேர்தல் பரப்பு நான் வெளிப்படையாவே சொல்றேன். பெண் டீம்ல யாரானோ வந்து பேசட்டும். அரசியலற்ற பிரச்சாரத்தை வடிவமைச்சது அவங்க தான். நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், இதை கொடுத்தோம். இதை தான் திரும்ப திரும்ப பேசினாங்க. எங்க பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் வந்து இன்னைக்கு நேத்துக்கு அல்ல. கிட்டத்தட்ட காமராஜர் காலத்துல இருந்தே வந்து பெனிஃபிட் ஸ்கீம் இருக்கு. இங்க வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும். நீங்களும் வாக்காளராக இருந்திருக்கீங்க, நானும் வாக்காளராக இருந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் எல்லா குடும்பத்திலையும் தெரியும். எல்லா கட்சியும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெனிஃபிட் ஸ்கீம் இருக்கா இல்லையா? பெனிஃபிட் ஸ்கீம் இல்லாத ஆட்சின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அது எப்படி வந்து நான் வந்து இவங்க டெக்னிக்கல் டேர்ம்ல பேசுறேன். இது எப்படி யூஎஸ்பி ஆகும்? எப்படி யூஎஸ்பி ஆகும்? இது யூனிக் செல்லிங் ப்ரொபோசல். நீங்க பீகார்ல பேசுறானல்ல 10,000 கொடுத்தானல்ல பிஜேபி காரன். இட் இஸ் பாசிபிள் தேர். அவனால கொடுக்க முடியாத விஷயத்தை தான் நீங்க பேசணும். கொடுக்க முடியாத விஷயம் என்ன? சமூக நீதி சம்பந்தமா நீங்க பேசுங்க. விஜயால கொடுக்க முடியாத விஷயம் என்ன? அதை நீங்க பேசணும். இல்ல அப்ப எதை பேசியிருக்கணும்ன்றீங்க? நீங்க அரசியலை பேசியிருக்கணும். இது எதுக்காக இந்த அரசியல் நாங்க எடுக்கிறோம்? திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசக்கூடாது. நாங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி எங்க பேசினாங்க சொல்லுங்க. திமுக எங்க பேசுச்சு? எனக்கு திருப்பரங்குன்றம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க சார். திருப்பரங்குன்ற பரப்புரையை கேன்சல் பண்ணாங்க. திருப்பரங்குன்றத்துல தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு என்ன? அதை நீங்க வரவேற்கிறீங்களா? ஏங்க நான் நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நிலைப்பாடுக்கு அப்புறம் இது அரசு அதுதானே முக்கியம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் அப்படியே பண்ணிட்டு போற நாங்க ஏன் பேசணும்? ஏன் எங்களை எதிர்பார்க்குறீங்க? நீங்களே பேசுங்க, நீங்களே பண்ணுங்க. நீங்க தான் டிவி வச்சிருக்கீங்க, நீங்க தான் வழக்கு நடத்துறீங்க. சரி நீங்களே பேசிக்கோங்க. நாங்கெல்லாம் பேசணும். இல்ல திருப்பரங்குன்றத்துல வழக்கறிஞர் தலைமையில இல்ல இது லாஜிக் ஒண்ணு புரியல. வழக்கு நடத்துறீங்க, வழக்கு பரப்புரைக்கும் ஒரு அரசு நடவடிக்கைக்கும் உள்ள தொடர்பும் வேறுபாடும் இருக்கா இல்லையா? தொடர்பு என்ன, வேறுபாடு என்ன? தொடர்புங்கிற நிலைப்பாடு, வேறுபாடு என்ன? அரசியல் படுத்துறது. 10ஓட 11வது வழக்கு அதுவும் போயிடும் மக்களை பொறுத்த வரைக்கும். ஆனா மக்கள்கிட்ட இது ஏன் இந்த வழக்கு முக்கியங்கிறத பரப்புரையை பேச வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? மக்கள் இயக்கத்துக்கு இருக்குது.
அதற்கான அனுமதி இல்ல, அதுக்கு நடத்த முடியல அப்படிங்கிற இடத்துல சிக்கல் வருமா வராதா? மக்கள் அரசியல் படுத்தணுமா? இந்த வழக்கு ஏன் இல்ல நடத்தணுங்கிற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையில மனித சங்கிலி நடந்துச்சுல்ல. ஆமா, அதுல ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க தானே. நடந்தது. பல போராட்டங்கள் இடதுசாரி எத்தன இயக்கங்கள் கூட்டங்கள் நடத்துனாங்களே. நீங்க அதுவே எத்தன போராட்டத்துக்கு முன்னாடி நடந்துச்சு? ம். அதுவே எத்தன போராட்டத்துக்கு முன்னாடி நடந்துச்சு? நீங்க இல்ல நீங்க பாரதிய ஜனதா நீங்க கட்சி யாரையும் இல்ல, போராட இல்ல. விடல. அரசு ஒண்ணு நிறைவேத்த நினைக்குது அப்படின்னா இல்ல நீங்க தோழர். சந்தேகப்படலாம். நீங்க வேற ஸ்கேப்புக்குள்ள நின்னு பேசினா அது வேற இடத்துக்கு போகும். நம்ம உரையாடல். நான் வந்து சொல்லிறது என்னன்னா, இது தேர்தல் பரப்புரையா மாறி இருக்கணும். பிரச்சாரத்துல பிரச்சனையா மாறி இருக்கணும். திருப்பரங்குன்றம் பிரச்சனை தேர்தல்ல எப்படி இந்த மக்களை உடைக்கிறதுக்காக பிஜேபி முயற்சி பண்ணது, அது எப்படி நாங்கள் தடுத்தோம்ங்கிறத பேசணும். வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ இந்த எலக்ஷன்ல? இந்த இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன? இப்ப நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம். நீங்க இந்திய எதிர்ப்பு மேடையில பேசிட்டே இருந்தீங்க. நாங்க நின்னு இறங்கி அழிச்சோம். எங்கள ஒருத்தர் உயிர் குடுத்தாரு. சிவா திலீபன் உயிர் குடுத்தாரு. அப்ப அந்த போராட்டத்த அடுத்த கட்டமா எடுத்து நகர்த்துவதற்கு எல்லாரும் வந்திருக்கணும். ஏன்னா இந்தி திணிப்பு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் பிஎம் ஸ்ரீ தான் முதல் பிரச்சனை தாவேகா முன்னாடி நம்ம எழுப்புற பிரச்சனை. சரிங்களா? அப்ப இந்த பிரச்சனையில முன்களத்துல நிக்கிறது மே 14 இயக்கம். ஒருத்தர் நாங்க உயிர் குடுத்திருக்கிறோம். எங்க தோழர் உயிர் குடுத்திருக்கிறாரு. நாங்க போராட்ட காலத்துல நிக்கிறோம். அப்ப அந்த போராட்டத்த வலுப்படுத்தாம போனது யார்? இது பற்றியான செய்தி திமுகவோட ஊடகத்துல வரலைங்க சார். திமுக ஊடகத்துல வரல. திமுக ஊடகத்துல விவாதமே நடக்கல. இத்தன 35 இடங்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு 35 இடங்கள்ல இந்த இந்திய எழுத்துக்களை வந்து நாங்க அழிச்சோம். தமிழ்நாடு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ரயில்வே நிலையங்கள்ல அழிச்சோம். இது வட இந்தியாவுல பரவுச்சா இல்லையா? வட இந்தியால நடந்தது. இருங்க நான் கேட்கிறது என்னன்னா, திமுக ஊடகத்துல ஏதாவது ஒரு ஊடகம், ஏதாவது ஒரு சேனல் இத பத்தி பேசுச்சா? யாரும் செய்யலன்றத அந்த நேரத்துல நீங்க இத பேசுறீங்க. ஆனா ஏன் பேசல? இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டா இல்ல அப்படின்னு நீங்களே சொல்றீங்கல்ல. ஆமா. ஐடியாலஜிக்கல் ஃபைட்ட வராம தடுத்தது யார்? யாராவது தடுத்தாங்களா? கைய பிடிச்சு நின்னாங்களா? இல்ல யார தமிழ்நாடா யார் தடுத்தாங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அதோட அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டீங்க சொன்னாங்கல்ல. நீங்க. முடிச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க எங்க தேர்தல் பரப்புரை நடந்தது? அது எடுபடலையேன்றேன். எடுபடல இல்ல. பிரச்சாரமும் நடக்கல. இப்படிலாம் பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மக்கள் ஆதரிச்சாங்க கூட. எல்லா இடத்துலயும் நின்னு. மக்கள் ஆதரவு இல்லாம இவ்வளவு பெரிய போராட்டம் நாங்க நடத்திட முடியுமா? 35 இடத்துல அழிச்சிருக்கோங்க. எந்த இடத்துலயும் மக்கள் எங்கள போய் புடிச்சு குடுக்கல. மக்கள் கூட இருக்கான், கை தட்டி இருக்கான், பாராட்டி இருக்கிறான். வீடியோவாவே இருக்குது. இல்லையா? அப்ப நீங்க உங்களுடைய அணிகள இறக்கல போராட்டத்துல. உங்களுடைய ஊடகங்கள் கலைஞர் டிவில இது விவாதமே வரல. சன் டிவில விவாதமே ஆகல. நான் வெளிப்படையா பேரோடவே சொல்றேன். ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. செய்தியாச்சா முதல்ல அவருடைய இறுதி நிகழ்வு. எந்த இடத்துலங்க? அவர் உடலை வைத்துக்கொண்டு, தன்னுடைய கணவனுடைய உடலை வைத்துக்கொண்டு, மனைவி வந்து போராட வாங்கன்னு சொல்லக்கூடிய உரை எங்க நடந்தது? மகள் வந்து நின்னு பேசுறா. போராட வாங்க. எங்க அப்பா உயிர் குடுத்துட்டார். போராட வாங்கன்னு எங்க நடந்தது? இது ஏதாவது ஒரு ஊடகத்துல திமுக சார்பான ஊடகத்துல ஏதோ ஒண்ணு இடத்துல வந்துச்சா? அல்லது திராவிடம் சார்ந்து பேசக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து அத நின்னு எடுத்து பேசுனாங்களான்னா, இல்ல. அப்ப நீங்க அரசியலாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையுமே நீங்க நிராகரிச்சீங்க. அதுதான் நாங்க பெண் டீம பத்தி நாங்க சொல்லும்பொழுது சொல்றோம். நீங்க அரசியலற்றத நாங்க ரூ. 1000 குடுத்தோம், ரூ. 1000 குடுத்தோம், ரூ. 1000 குடுத்தோம். மக்கள் பேருந்து இலவசமா இதுதான் எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு நான் கிட்டத்தட்ட 70, 80 கூட்டங்கள் பேசினேங்க தேர்தல்ல. சரிங்களா? 15, 18 தொகுதிகள் நான் போய் பேசியிருக்கேன். எனக்கு தெரியும் என்ன நிலவரம்ன்றது. அது நெறைய தொகுதி கிடையாம இருக்கலாம். ஆனா இது போதும் எனக்கு. இப்ப நீங்க அந்த நேரத்துல கணிச்சீங்களா? நான் தாவேகா அப்பவே இந்த சொன்னேன் நானு. இல்ல. அப்பவே திமுகவோட பிரச்சாரத்துல தப்பு இருக்குன்னு சொன்னேன் நானு. இல்ல தாவேகா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? இல்லைங்க தாவேகா கணிசமா வருவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு நம்ம யாருமே கணிக்கல. ஆனால் பெரிய கட்சிகள் தெரியுது இது. காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கு, திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப காங்கிரஸ பத்தி பேசும்போது 67க்கு பிறகு அமைச்சரவையில காங்கிரஸ் இடம் பெறுறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மேல எங்களுக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது. என்னைக்குமே கிடையாது. காங்கிரஸை நாங்க ஏற்றுக்கொண்டதில்ல. மாநில உரிமைக்காக பேசிய கட்சி அல்ல. மாநில உரிமைகளை நசுக்கிய கட்சி தான் பேசியிருக்கோம். தமிழர்களுக்கு எதிரான எல்லா நிலைப்பாடுகளையும், எல்லா காலகட்டங்களையும் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்ட்டா எடுத்த கட்சி காங்கிரஸ். அதுல கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். இல்ல நீங்க சொன்ன அதிகார பகிர்வு அவங்களுக்கும் நடந்திருக்குல்ல. அதை அதுல எங்களுக்கு வரவேற்கிறீங்களா? உடன்பாடு கிடையாது. காங்கிரஸை வந்து ஒரு தேசிய கட்சியை வந்து இங்க அமைச்சரவையில கொண்டு வரல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க இத ஏற்கல. இடதுசாரி எடுத்த நிலைப்பாடு இருக்கிறீங்க. ஆ கண்டிப்பா. அவங்களும் தேசிய கட்சி இடதுசாரிகளுக்கு வந்து தானே? என்னங்க? அவங்களும் தேசிய கட்சி தானே? முஸ்லீம் லீக் தேசிய கட்சி. இல்லைங்க. இடதுசாரிகள் வந்து தேசியம் பேசல. அவங்க பேசக்கூடியது வந்து உழைப்பாளர் ஒற்றுமை, வர்க்க ஒற்றுமை, வர்க்க விடுதலை பேசுறாங்க. காங்கிரஸ் பேசுறது தேச ஒற்றுமை, அவங்களுக்கு இந்தி பெருமை, இந்தியா பெருமை இதெல்லாம் தான் அவங்களுடைய பெருமைகள். அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து காந்தி பெருமை, நேரு பெருமை தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் காமராஜ் பெருமை பேசுவாங்க. தமிழர்களுடைய அரசியலை குறித்து அவங்க என்னைக்குமே கவலை எடுத்ததில்ல. அந்த காலத்துல இருந்தே.
தமிழ்நாடுன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, சரிங்களா? இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவங்களுடைய கடந்த கால வரலாற பார்த்துட்டோம். அது தமிழ்நாட்டுக்கான கட்சியா நாங்க என்றைக்குமே அத வந்து பார்த்ததில்ல. 2009ல நடத்திய இனப்படுகொலை சார்ந்து இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கு வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு வந்து பேரறிவாளன் தான் அவங்களுக்கு துன்பமா இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கே ஒழிய, நாங்க இதையுமே பேசிக்கிறோம். 2021 தேர்தல்லயே நாங்க பேசியிருக்கிறோம். 21 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து தவறான சாய்ஸ்ன்னு சொன்னோம். ராகுல் காந்தி தவறான நபராக நாங்க வந்து பார்க்கிறோம் அந்த இடத்துல. கூட்டணி கட்சிகள் கையாள்றதுல தவறு இருக்கிறதா பார்க்கிறோம்ன்னு சொன்ன பொழுது, திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் எங்கள புடுங்கி எடுத்தாங்க எங்கள. எங்கள போட்டு அப்படி பாசிஸ்ட்ன்னு எங்கள வந்து பேசணும்னு தவிர இது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அன்னைக்கு திமுகவோட ஆட்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் போய் சேர்ந்ததை எதிர்த்து திமுகவுக்காக பேசக்கூடிய பல அறிவுஜீவிகள் அன்னைக்கு எங்களுக்கு எதிராக பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்க அன்னைக்கே சொன்னோம். நீங்க அங்க பிரசாந்த் கிஷோர வச்சு மோடி பண்ணாரு. சுனில் கொல்குலுவ வச்சு ராகுல் காந்தி பண்றாரு. எல்லாம் பிஆர் ஒர்க்ன்னு நாங்க சொன்னோம். இங்க ஐடியாலஜிக்கல் ஒர்க் இருக்குன்னு சொன்னோம். மாநில கட்சிகள் தான் இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கான கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே அமைப்பு மேற்பது இயக்கம் தான். ஒரே அமைப்பு. ராகுல் காந்தி அல்ல. வட இந்தியாவில் இருந்தா லல்லு பிரசாத் யாதவோ, தென்னிந்தியாவில் இருந்தா திமுகவோ, இது போன்ற ஒரு கட்சிகள் அல்லது கம்யூனிஸ்டுகளோ, இவர்கள் தான் பாஜகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள். இவர்களும் தலைமை தாங்கன்னு சொன்னதற்காக, நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஊடகங்கள் மருதையன்ல இருந்து, அரண்சை ஊடகத்துல இருந்து, இங்க இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லி திராவிட இன்டலெக்சுவல்ஸ் பேசக்கூடிய அத்தனை பேருமே எங்களை எதிர்த்து பேசினாங்க. இன்னைக்கு அவங்களாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்க? நாங்க அன்னைக்கு சொன்னோம், இது தப்புங்க அப்படின்னோம். இவ்வளவு பெரிய பங்கீடு தரக்கூடாது. இவ்வளவு தொகுதி பங்கீடு தரக்கூடாதுன்னு சொன்னோம். நீங்க ராகுல் காந்தி இந்தியாவுடைய இன்னொரு தலைவரா முன்னிறுத்தாதீங்க. மறுபடியும் தேசிய கட்சி போய் நிறுத்தாதீங்க. மாநில கட்சிகள் நிறுத்தினாதான் ஃபெடரல் அல்லது கான்ஃபெடரல் பேச முடியும்னு தெளிவா சொன்னோம். இத்தனையும் மே 14 இத்தனை பிரச்சனை இவ்வளவு காலம் நாங்க பேசியிருக்கிறோம். இத்தனையுமே ஆவணமாக இருக்கிறது. இது வந்து தோல்வி வந்து இதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட் அது. இதனோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. நீங்க வந்து ஊடகத்துல பாருங்க. கடந்த 5 வருடத்துல எந்த ஊடகத்திலையுமே இங்க இருக்க சமூக செயல்பாட்டாளருக்கு இடம் கிடையாது. பத்திரிகையாளர். இத திமுக தெளிவா பண்ணுச்சு. பிஜேபி தெளிவு. 2 கட்சியும் சேர்ந்து தான் இங்க சமூக செயல்பாட்டாளர் ஊடகத்துக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து பண்ணாங்க. பத்திரிகையாளருக்கு என்னங்க ஸ்டாண்ட் இருக்கும்? நான் கேட்கிறேன். இவங்க பேசக்கூடிய, அழைக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கொள்கை திட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்வை இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இன்னைக்கு காலையில அவங்க திமுகவோடது சூப்பர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. மத்தியானம் வந்து அவங்க வந்து பாஜக செய்யறதுல சில விஷயம் நல்லதா நடக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்த குழப்பி விட்டு போவாங்க. சாயந்தரம் விஜய் தான் அசைக்க முடியாத சக்தின்னு பேசுவாங்க. ஒரே பத்திரிகையாளர். ஒரே நாள்ல 3 நிலைப்பாடு எடுத்து பேசுவார். அப்ப மக்கள் குழம்புவானா மாட்டானா? இத்தனை பேரை கொண்டாந்து முன்னிறுத்தி பெண் நிறுவனம் இத்தனை வேலையை பார்த்துச்சு. கருத்தியல் தெளிவை கொடுக்கல. மக்கள்கிட்ட அந்த கருத்தியல் தெளிவு. நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது ஒரு நடிகரை கூட அங்க போராட்ட காலத்துல நின்றவங்க திரும்பி பார்க்கல, செல்ஃபி எடுக்கல. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். ஒரு மனிதர் கூட, அங்க இருந்த ஒரு தமிழன் கூட, ஒரு நடிகரிடம் கூட செல்ஃபி எடுத்தோ, பாராட்டியோ, பார்த்து பின்னாடி போய் நின்னோ பண்ணவே இல்ல. 7 வருஷத்துக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான். அரசியலற்ற ஆட்களை கொண்டு வந்து இவங்க தான் கருத்து சொல்லுவாங்க. இவங்க தான் எல்லாத்தையும் பத்தி பேசுவாங்க. இந்த பத்திரிக்கையாளர், அந்த எல்லா பத்திரிக்கையாளரா பேசிட்டு இருந்தா வேற சமூக செயல்பாட்டாளர் செத்தா போயிட்டாங்க. களத்துல நிக்கிறோம், போராடுறோம். இவங்களை யாரையுமே ஊடகத்துல கொண்டு வரவே இல்ல. இது ஒண்ணு பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே சினிமா நட்சத்திரங்களுக்கு தானே அதிக முக்கியத்துவம் கிடைச்சது. அது சேனல் லாரன்ஸ் வந்தாரு. சேனல் அங்க நிறுத்தினாங்க. சேனல் ஏங்க லாரன்ஸை சுத்தி தான் அத்தனை பேர் உட்காரல. நாங்க தள்ளி இருந்தோம். எங்களை சுத்தி ஒரு 10,000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வீடியோ இருக்கு எங்ககிட்ட, அதெல்லாம் ஆவணம் இருக்கு. சேனல் போய் நேரா இவங்க கிட்ட தான் முன்னாடி வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், விஜய் வந்தாரு, பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அல்லது முதல்ல மாநாடு நடத்தினாரு. அவர் நின்னாரு, நகுந்தாரு, கையை எப்படி வீசினாரு, எல்லாத்தையுமே செய்தியா மாத்தினாங்களா இல்லையா? நியூஸா மாத்தினாங்களா இல்லையா? சேனல்ஸ் எல்லாம் பெய்டு. நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல, முடிஞ்சா நீங்க போடுங்க. எல்லாமே எல்லாரும் எப்படி போயிட்டுன்னு சொல்லுவீங்க? சில செய்தி அது எங்களுக்கு எங்க தெரியும். நாங்க நீங்க ஒரு தரப்பு முற்றிலும் அப்ப நம்ம சொல்லக்கூடாதுல்ல அத. இல்ல அதுதான் சொல்லுவோம் நாங்க. குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம், நிரூபிங்க. அப்ப நிரூபிக்கிறது அவங்க பொறுப்பு. அது ஊடகம் பேசுது இல்ல. ஊடகத்தை யார் விமர்சிக்கிறது? ஒரு 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 தலைவரை கொள்கை ரீதியா பேசலாம். அவர் கையை வீசினார், முகத்தை திருப்பினார், மேலே வந்து விழுந்த துண்டு, அங்கே தூக்கி எறியப்பட்ட தண்ணி பாட்டில், இதெல்லாம செய்தி. அவரே செருப்பு எடுத்து போட்டார். அவரே செருப்பு போட்டாரு, அவரே மூச்சு விட்டாரு, அவரே கண்ணை திறந்து பார்வையில அவரே பாத்துக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒரு செலிபிரிட்டி கிடைக்கிற செலிபிரிட்டி வந்து நியூஸ் சேனல்ஸ், நீங்க என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் பண்ணலாங்க. ஒரு விஜய் டிவி பண்ணலாம். அவர் அரசியல்வாதி ஆயிட்டார் அவரு. நான் கேக்குறேன், இங்க இருக்க சேனலுக்கு என்னங்க? நியூஸ் சேனல் இருக்குல்ல, அதுக்கு என்னங்க? நியூஸ் சேனல் எதுங்க கவர் பண்ணணும்? பிபிசி கவர் பண்ணுதா? அல் ஜசீரா கவர் பண்ணுதா? இல்ல அவ்வளவு தீவிரமா வலதுசாரியா இருக்கக்கூடிய CNN கவர் பண்ணுதா? அப்படி எதுவுமே பண்ணல. இன்டர்நேஷனல் மீடியா எதுவுமே அப்படி பண்ணல.
சரிங்களா? நீங்க எப்படி பண்றீங்க அத? நீங்க எப்படி பண்றீங்க? அப்ப இந்த இந்த தன்மை ஒண்ணு. நான் இன்னொன்னு கேட்கணும்னு நெனைக்கிறேன். அ விஜயோட திரைப்படங்கள் இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த நடிகருக்கும் பெரிய முக்கியத்துவம் தராத போராட்டங்கள் இங்க நடந்திருக்கு, வந்திருக்கிறாங்க. நடிகர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. விஜயோட திரைப்படங்கள் திரை தியேட்டர்ல இருக்கிற வரைக்கும் ரசிகர்கள் போறாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. விஜய வீடியோட கொண்டு போய் சேர்த்தது யாரு? எல்லா குடும்பத்துக்கும், குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாரு? சோசியல் மீடியா. ம். சோசியல் மீடியா இப்பங்க. அவர் கடந்த 10 படங்கள வெளியிட்டது யாரு? சன் டிவி தான் வெளியிட்டது. வீடியோட கொண்டு போய் சேர்த்தாங்க. பாட்டு போட்டாங்க, காமெடி போட்டாங்க, படம் போட்டாங்க. எல்லாத்தையும் சமீபமா போட்டாங்க. சர்க்காரே வந்து இப்ப சன் ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் தான். புரொடியூஸ் பண்ணுச்சு. அப்ப நீங்க கமர்ஷியலா இந்த இடத்துக்கு எங்க திராவிடத்துக்கு இடம் இருந்தது? திராவிடம் சம்பந்தமா என்ன படம் எடுத்தீங்க? இவரு நம்ம இயக்குனர் ரஞ்சித் வந்து சார்பேட்டால திராவிட திமுக என்ன பண்ணுச்சுன்றத பண்ணாரு. அதாவது படமா வந்துச்சா? எத்தன இடத்துல அந்த மாரி படங்கள் வந்துச்சு? அவர் எத்தன பேர் சப்போர்ட் பண்ணாங்க? அந்த மாரி படங்கள வரலாறு இந்த எத்தனையோ வரலாறு இருக்கு. விமர்சனங்களுக்கு பிறகு ரெட் ஜெயண்ட் வந்து அந்த மாரி முயற்சிகள் எடுத்தாங்கல்ல. என்ன படம் எடுத்தாங்க? மாமன்னன் வந்துச்சு. உதயநிதியும் நடிச்சாரு அதுல. அதன் பிறகு ஆர்டிகில். ஏங்க நீங்க அ எத்தன பண்ணியிருக்க முடியும்? நீங்க எத்தன பண்ணியிருக்க முடியும்? உங்களால இங்க எத்தன எத்தன இங்க சினிமா மூவ்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல. திராவிட, தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஃபிலிம் மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க ரஞ்சித்துக்கு என்ன உதவி இருந்தது? வெற்றிமாறனுக்கு என்ன உதவி இருந்தது? இயக்குனர் ராமுக்கு என்ன உதவி இருந்தது? இப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுல தியாகராஜா குமார் ராஜா போன்றவர்கள், மிஷ்கின் போன்றவர்கள், இத்தன பேர் அ இயக்குனர் அமீர் போன்றவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க சொல்றவங்க வந்து பல பேர் வந்து திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராவே தான் இருந்திருக்கிறாங்க. எதிரா இல்ல, விமர்சிச்சிருக்கிறாங்க. விமர்சிச்சா எதிரா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. நம்ம அப்படி கேட்டோம்னா, திமுகல வந்து முதல்வர் வந்து திராவிட கொள்கை சம்மந்தமா தெளிவா பேசுறாரு. இந்திய அளவுல பாஜகவுக்கு எதிர்த்த ஒரே குரலாக, சமரசமற்ற குரலாக, அதான் நம்மளுக்கு ஒரு பெருமையாவும் இருந்தது. அப்படி ஒண்ணெல்லாம் வைக்கிறாங்க. அவங்க அமைச்சர்ல யார் பெரியாரிஸ்ட்? எத்தன பெரியாரிஸ்ட் இருக்காங்க? எத்தன பெர்சன்டேஜ் இருக்காங்க? கணக்கு போடுங்க. மத்தவங்கள எல்லாத்தையும் கணக்கு பேசுறீங்களே, இவங்கலாம் இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர் அவங்க அவங்க கட்சியில திராவிட எதிர்ப்பாளர் எத்தன பேர் நீங்க இருக்காங்க? தானே சொன்னீங்க. வெகுஜன கட்சியா இருந்தா அப்படிதான் செயல்பட முடியும்னு சொன்னீங்க. அது பாப்புலர் கட்சியா நான் சொன்னது. அதிமுக சொன்னேன், தாவேகா சொன்னேன். அப்படி நீங்க திமுக ஒத்துக்கோங்க. நீங்க அவங்க கொள்கை கட்சின்னு சொல்றாங்களா? அதிமுக சொல்லுச்சா? நாங்க தான் கொள்கை குன்றுகள்னு சொன்னாங்களா? இல்ல. தாவேகா அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. சரிங்களா? நீங்க தான் சொல்றீங்க. உங்க கட்சியில எத்தன பேர் திராவிட எதிர்ப்பாளர்கள்? அத சொல்லுங்க. பட்டியல் சொல்லுங்க பாப்போம். எதிர்ப்பாளர் எத்தன பேர் இருக்கிறாங்க? நீங்க சமூக நீதிய கடைபிடிக்காத ஆட்கள், சாதிய கடைபிடிக்கிற ஆட்கள், கடவுள் பக்தியை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள், மூட நம்பிக்கையை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள், பெண் அடிமைத்தனத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள்னு எடுத்தோம்னா, அத்தன பேரும் திராவிட எதிர்ப்பாளர் தானே! திராவிட எதிர்ப்பாளர் வெறும் திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றவன் மட்டும் திராவிட எதிர்ப்பாளர் அல்ல. திராவிடம் முன்வைத்த கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவன் திராவிட எதிர்ப்பாளர் தான். சரிங்களா? பார்ப்பனர்ல வைத்து நிகழ்ச்சி நடத்துறவங்க, தன் குடும்ப நிகழ்ச்சி நடத்துறவங்க, பார்ப்பனர்ல வைத்து தன்னோட திருமணங்களையும், வீட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவங்க எல்லாமே திராவிட எதிர்ப்பாளர் தானே அப்ப? அந்த கட்சியிலே இருந்துட்டு, அப்ப எத்தன பேர் இந்த பட்டியல்ல நீங்க போடுவீங்க அங்க அமைச்சர்ல? எத்தன பேர் திராவிட ஆதரவாளர்ன்னு போடுவீங்க? வெளியில இருக்கக்கூடிய நீங்க திராவிட இயக்கத்தில இருக்கக்கூடிய குறைகள் அல்லது திராவிட கட்சிகள் செய்த குறைகளை சொல்லக்கூடியவங்கள திராவிட எதிர்ப்பாளர்ன்னு பேசக்கூடியவங்க, உங்க கட்சிக்குள்ள எத்தன பேர் திராவிட எதிர்ப்பா இருந்திருக்காங்கன்னு பட்டியல் போடுங்க. ஏன் வேங்கவேலுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல? இப்ப அடிப்படை பிரச்சனை நான் ஒரு விஷயத்த திரும்ப சொல்லணும்னு நெனைக்கிறோம். இந்திய அளவுல ப தலித்துகளினுடைய வாக்குகளை ஒதுக்கி நிறுத்தினா தான், தனிமைப்படுத்தினா தான் பிஜேபி ஜெயிக்க முடியும்னு ஒரு யுக்திய நடைமுறைப்படுத்துச்சு. இத நாங்க நீண்ட காலமா சொல்லிட்டு வர்றோம். அங்க மாயாவதிய வந்து கிராண்ட் அலையன்ஸ்குள்ளார, கிராண்ட் ஆன்டி பிஜேபி அலையன்ஸ்குள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தினதுனால தான் பிஜேபி வந்து உத்தரப்பிரதேசத்துல பெருசா போச்சு. ராம்விலாஸ் பஸ்வான வந்து அதேபோல ஜனதா தள் கூட்டத்துல வெளியேத்தி நிறுத்துனாங்க. அத்வாலேவ மகாராஷ்டிராலருந்து வெளிய கொண்டு வந்து நிறுத்துனாங்க. இப்ப நார்த் இந்தியால இருக்கக்கூடிய தலித் அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கியை தனிமைப்படுத்தி பிஜேபி எதிர்ப்பு அணிக்குள்ளார தலித் வாக்குகள் போயிறக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருந்து பிஜேபி வேலை பார்த்துச்சு. இதே நிலை தான் மாஞ்சியை வெளிய கொண்டு வந்தாங்க. இவர் கூட இருந்து. அ அதுக்கப்புறம் மாஞ்சிய தனிமைப்படுத்தி மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அப்ப தலித் வாக்குகள் தான் இந்தியாவுல அரசியலை முடிவு செய்யக்கூடிய வாக்குகள்னு நல்லாவே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட தலித் அமைப்புகளை நாங்கள் கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி மத்திய பிரதேச காங்கிரஸ் வந்து தேர்தல்ல முடிவு பண்ணி தோத்து போனாங்க. ராஜஸ்தான் தேர்தல்ல தோத்து போனாங்க. உத்தரப்பிரதேச தேர்தல்ல தோத்து போனாங்க. மகாராஷ்டிரா தேர்தல்ல தோத்து போனாங்க. பீகார்ல அந்த நெருக்கடி சந்திச்சாங்க. இத்தனையும் பண்ணுனாங்க. இது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. பிஜேபி இந்த வேலையை செய்யறதுக்கான தமிழ்நாட்டுக்குள்ளார விடுதலை சிறுத்தைகளை நோக்கி அவ்வளவு நெருக்கடிகள குடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இருந்ததுனால எதிர்கொண்ட அவதூறுகள் ஏராளமானது. ராஜா எத்தனை அசிங்கமா இருந்தாலும் பேசியிருக்கிறான். தோழர் திருமாவளவன் குறித்து.
பிஜேபியில அதுக்கப்புறம் வந்து தமிழிசை அவங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருப்பாங்க. எல்லாருமே திருமாவ மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. வேற எந்த நீ கம்யூனிஸ்ட்ல டார்கெட் பண்ண மாட்டான். இந்திய அளவுல கம்யூனிஸ்ட்கள் தான் எங்க கொள்கை எதிரின்னு பேசுவான். அம்பேத்கர் எங்களுக்கு வந்து கொள்கை தலைவர்ன்னு பேசுவான். ஆனா இங்க வந்து அண்ணல் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திருமாவ வந்து டார்கெட் பண்ணுவான். கம்யூனிஸ்ட்ல பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டான். நீங்க தீகாவ பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. ஆனா என்னன்னா தலித் அமைப்பு வந்து இந்த திமுக கூட்டணியில இருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் நீண்ட காலமாவே இருந்தது. அதனால அதனால தான் தலித் மக்கள் மீது தாக்குதல் தீவிரம் அடைந்து கொண்டே போன சமயத்தில் கூட திமுக நடவடிக்கை எடுக்கல. நீங்க இது விடுதலை சிறுத்தைகளோட கொடியேற கூட நட முடியாத நிலைமை இருந்தப்போ, அதுக்கு இறங்கியிருக்கணும். திமுக இறங்கியிருக்கணும். தட் வாஸ் எ இம்பார்ட்டன்ட் பார்ட்னர். தமிழ்நாட்டுல 22% வாக்கு தலித்துகள் வாக்கு. இந்த தலித் வாக்குகள் எந்த பக்கம் அசையுதோ, அங்க தான் ஆட்சி அதிகாரம் செல்லுகிறது. இதற்கு தான் வந்து விடுதலை சிறுத்தைகள காங்கிரஸ் கூட்டணியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. தாவேகா கூட்டணியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. பிஜேபி கூட்டணியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்லையா பிஜேபி கூட்டணியில வரவே வேணாம். நீ தனியாவாவது நில்லுனாங்க. கூட்டணிக்கே போகாத போது கூட தலித் வாக்குகள் தாவேக்கு தான் விழுந்திருக்கு. இல்ல. இது ஏன் நடந்துச்சு? தலித்துகள் உங்களுக்கு பெருமளவுல வாக்களிச்சு, தலித்துகள் மீதான தாக்குதல் தீவிரம் அடைந்த போது, வேங்கவேலுக்கு தீர்ப்பு வரல. நான் நான் மட்டும் கடந்த இந்த இந்த எங்க அமைப்பு மட்டுமே இந்த கடந்த 5 வருடத்துல தலித்திய பிரச்சனைகளுக்காக போன இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள் ஃபேக்ட் ஃபைண்டிங் போனோம். எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திமுகவுடைய மாவட்ட அமைச்சரோ, மாவட்ட செயலாளரோ ஆதரவாவே இருக்க மாட்டாங்க. மாஞ்சோலை பிரச்சனைக்கு நாங்க எவ்வளவு பண்ணோம் உங்களுக்கே தெரியும். ஏன் மாஞ்சோலை பிரச்சனை திமுகவால தீர்க்க முடியாதா? தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு அடையாளமான இருக்கிற பிரச்சனை மாஞ்சோலை. மாஞ்சோலை பிரச்சனை ரொம்ப எளிமை. நீங்க காசு தரணும்னு அவசியம் இல்ல. அரசுல நீங்க திட்டம் தரணும் அவசியம் இல்ல. அந்த கம்பெனிக்காரன் தலையில மண்டைய கொட்டி, அவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பணத்த குடுத்து செட்டில் பண்ண மரியாதைக்கு செட்டில் பண்ணா, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்ல நீங்க மிகப்பெரிய ஒரு மரியாதைய பெற்றிருக்க முடியும். அது எந்த சமூகத்துக்கு எதிரானதாவும் இல்லைல்ல. இல்லையா? எந்த சமூகத்துக்கு எதிரானதும் கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் நீங்க அத கூட திமுக செய்ய தயாரா இல்ல. ரொம்ப எளிமையான வேலை. அந்த கம்பெனிக்கு வந்து ₹100,00,00,000 மேல அங்க சொத்து இருக்குது. அத புடிங்கி அந்த மக்களுக்கு குடுத்து செட்டில் பண்ணி மரியாதை நீங்க செட்டில் பண்றது வந்து ரொம்ப எளிமையான வேலை. கம்பெனிக்காரன் குடுத்துட்டு போடான்னு சொல்லணும். அத கூட செய்யாம இருந்தாங்க. அப்ப ஏன் தலித்துகள் மேல தாக்குதல் திமுக காலத்துல தீவிரம் அடைந்தது என்றால், அந்த கூட்டணியிலிருந்து தலித்துக்களை அப்புறப்படுத்த வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும், வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒண்ணு மேல தலைமைய பார்த்தாங்க. தலைமை நகராம உறுதியா நின்னுட்டோம். நாங்க வந்து பிஜேபி எதிர்ப்புல உறுதியா நிப்போம்ன்னு திரும்ப தெளிவா சொன்னதுனால, என்ன ஆனாலும் பரவால்ல. எங்களுக்கு என்ன விதமான அ என்னது சொல்றது? அதிகாரத்துல பங்கு தரலனாலும் பரவால்ல. எங்களுக்கு பங்கீடு தரலனாலும் பரவாயில்ல. நாங்க இந்த முற்போக்கு கூட்டணியோட பாஜக எதிர்ப்பு கூட்டணியோட வெளியேற மாட்டோம்னு திரும்ப உறுதியா சொன்னதுக்கு பின்னாடி, என்ன நடந்தது? சில தலித் இன்டலெக்சுவல்ஸ வச்சு திரும்பவுக்கு எதிரா பேச வச்சாங்க. அவதூறுகள பரப்ப ஆரம்பிச்சாங்க. தலித்தின் மீது தாக்குதல் நடக்க இது எல்லாம் கையாள வேண்டிய பொறுப்பு திமுகவோடது. அவங்க தான் அவங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. நீங்க தான் அமைச்சரா அவங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. அப்போ உங்க நிதித்துறை அமைச்சர் நீதி அமைச்சர் என்ன பண்ணாரு? சட்டத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? சமூக நலத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? நீங்க எத்தன அமைப்புகள் உள்ள வச்சு அவங்கலாம் என்ன பண்ணாங்க? அப்ப அதிகாரம் முழுக்க உங்க கையில இருந்தது. கூட்டணி மட்டும் தான் வீசிக்க. வாக்குகள மட்டும் தான் வீசிக்க உங்ககிட்ட குடுத்துச்சு. ஆனா அதிகாரம் உங்க கையில தான் இருந்தது. அப்ப நீங்க தான் அந்த வேலைய செஞ்சிரணும். உங்க காவல்துறை அதிகாரிகள் எத்தன இடத்துல சேலத்துல கொடி கம்பத்த புடுங்கி போடுறாங்க. மதுரையில புடுங்கி போடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் யார் நின்னு பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துல மாவட்ட செயலாளர் போய் திமுக மாவட்ட செயலாளர் நின்னு கேள்வி கேட்கணும். அமைச்சர் கேள்வி கேட்டிருக்கணும் அதிகாரிகள. எத்தன இடத்துல நெருக்கடி குடுத்தாங்க. அப்ப இதையெல்லாம் செய்திருந்தால் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். நம்பிக்கை வந்திருக்கும். நீங்க எத்தன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. நான் எல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனா, நீங்க பொருளாதார ரீதியாக உதவி செய்வது, கட்டமைப்பு ரீதியாக உதவி செய்வது ஒரு புறம். வெளிப்படையான சாதிய வன்முறை இருக்குல்ல, அதிலிருந்து புரொடெக்ட் பண்றது என்னது? அது அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஜாதிய பிரச்சனைகள். சரிங்களா? நீங்க திமுக முழுக்க செய்யலன்னு சில இடங்கள்ல சொன்னப்ப செஞ்சாங்க. சில இடங்கள்ல செய்யல. நான் கள்ளக்குறிச்சி பிரச்சனைய பத்தி பேசின பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேசினாங்க. நாகப்பட்டினத்தில ஜாதிய பிரச்சனை, கோடியக்கரை பிரச்சனை வந்த பொழுதுலாம் திமுகல அங்க லோக்கலா இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா, அந்த பிரச்சனை பண்ணோனே திமுககாரங்க. அவன அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் பண்ணாங்க எங்களுக்கு. அதே மாதிரியான ஒரத்தநாடு பக்கத்தில கூடிய பிரச்சனைக்கும் உதவி பண்ணாங்க. அதே சமயத்தில பெரிய பிரச்சனைகள் நடந்த மத்த இடங்கள்ல அது நடக்கல. எந்த இடத்துல நாங்க நின்னு சண்ட போட்டு சரி பண்ண வேண்டியது அந்த செய்ய முடிஞ்சது. மத்த இடத்துல செய்ய முடியல. அப்ப இப்ப நீங்க கவின் கொலையில என்ன மாரி நடந்துச்சு? ஏன் அவள இழுக்க வேண்டிய தேவை இருந்தது? நீங்க தென் மாவட்டங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. தடுக்க முடியும்னா முடியும். அப்ப இது என்ன நடந்ததுன்னா, தலித்துகளை திமுகவுடைய வாக்கு வங்கியிலிருந்து பிரிச்சுட்டோம்னா, திமுக வீழ்த்திற முடியும். இது ரொம்ப எளிமையான ஃபார்முலா அது. ரொம்ப எளிமையான ஃபார்முலா. அத வந்து தொடர்ச்சியா பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது பண்ணாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்னு. ஆனா என்ன பண்ண நீலசங்கின்னு நீங்க குறைன்னா சொல்ல தான் செய்வாங்க. விமர்சனம் பண்ண செய்வாங்க. அப்ப இந்த பிரச்சனை நடந்தது. இதுல தான் திரும்ப வந்து தொடர்ச்சி தாக்குதலுக்கு உள்ளானார். அவர் சொந்த சமூகக்குள்ளாகவும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் அவர். எல்லா பக்கத்திலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்.
சரிங்களா? எல்லாருமே வந்து நீங்க தானே கூட்டணியில இருக்கிறீங்க. வேங்க வயல தீர்க்க மாட்டீங்களா? நான் வேங்க வயலுக்கு அவர் தான் அதிகமா பிரச்சனை பெரிய போராட்டம் நடத்துனது அவர் தான். வடகாடு பிரச்சனைக்கும் அவர் தான் பெரிய போராட்டத்த பண்ணாரு. வேற எந்த அமைப்பு பண்ணுச்சு? ஒரு அமைப்பும் பண்ணல. ஆனா, கெட்ட பேர் யாருக்கு வந்தாலும் இவருக்கு தான் வந்துச்சு. ஏன்னா இவர் கூட்டணியில இருந்தார். கூட்டணியில இருக்கிறவங்கள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனை தீர்க்கணும்னா, அங்க ஆதிக்க சாதியா யார் இருந்தாங்களோ, அவங்களுக்கு சாதகமாக அமைச்சர் இருந்தாரு, அல்லது மாவட்ட செயலாளர் இருந்தாரு, அல்லது அந்த பகுதியில எம்எல்ஏ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க திமுக தரப்புல இருந்து. பிரச்சனை நகர விடாம பண்ணிருவாங்க. இது நடந்துட்டே இருந்தது. இது எவ்வளவு நாள் அப்ப இந்த பிரஷர் வந்து என்ன ஆகுது ஒரு இடத்துல? சரிப்பா, நம்ம வந்து திமுக பக்கம் போ வேணாம். அதுக்கு பிஜேபி பக்கம் போணும் அந்த மக்கள் முடிவெடுக்கல. அதிமுக பக்கம் போணும் அந்த மக்கள் முடிவெடுக்கல. நாம் தமிழர் பக்கம் போணும் அந்த மக்கள் முடிவெடுக்கல. ஜனநாயகமா முடிவெடுத்தனான். அப்பா எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் கெட்ட பேர் இல்ல, எதுவும் இல்ல, அது இல்ல. சரி போடு குத்திட்டான். இப்ப இது மாத்த முடியுமா? மாத்த முடியும். நீங்க மறுபடியும் இவங்கள போய் குறை சொல்லி, இவங்க மேல ஒரு வன்மமான தாக்குதலை செய்யறனால நீங்க மாத்திற முடியாது. அவங்க திமுக மேல ஒரு வெறுப்புல போய் எல்லாம் ஓட்டு போடல. அதிருப்தி இருந்திருக்குது. அதிருப்தி எப்போனா மாறும் உங்களுக்கு. நீங்க அவங்கள வந்து எதிரியா பாத்துறாதீங்க. அவங்க உங்களுக்கு ஆதரிச்சவங்க போன இல்ல தேர்தல்ல. ஆனா இப்ப தேர்தலுக்கு பிறகான இந்த கூட்டணி இருக்குல்ல, இப்ப இதுல வந்து 2 முனையிலுமே வார்த்தை போர், தாக்குதல்கள் அது வந்து ரொம்ப தேவையில்லன்னு அதிகமா நெனைக்கிறேன். இருக்கே. அ. தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இப்ப திமுக தரப்புல அவங்க வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப கண்ணியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய ஸ்டேச்சர வந்து அவர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுதான் வழிகாட்டுதலா இருக்க முடியும். அதான் அந்த கட்சிக்கு வழிகாட்டுதலா இருக்க முடியும். அந்த அடிப்படையில தான் அந்த கட்சி நிலைப்பாடு முடியும். கூட்டணியில இன்னைக்கு நாளைக்கு போலாங்க. கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்கான கூட்டணி தான். நீங்க கொள்கை கூட்டணி வச்சீங்கன்னா, அதிகாரத்தையும் பங்கு குடுத்துருக்கணும். குடுக்கல. சரி அதிகாரம் நீங்க அவங்களுக்காக சேர்த்து நீங்க பொறுப்பெடுத்து வேலை செஞ்சிருக்கணும். அத நீங்க செய்யல. இப்ப தாவேகா வந்து ஒரு அனுபவமே இல்லாத, யாருன்னே தெரியாத, அரசியல் பங்களிப்பே இல்லாத ஒரு ஆட்கள் வர்றது நம்மளுக்கு வந்து கவலையாக இருக்கிறது. கவலையாக தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலையா நீங்க? ஒரு புதிய கவலையோட தாங்க பார்க்க இளைஞர்கள் முடியும். நல்ல வந்திருக்காங்க. விஷயம் இனிமேல் நடந்தா தான் நான் பார்க்க முடியும். நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நல்லதா பார்க்கலாம். அதுவரைக்கும் ஒரு கவலை இருக்குதுல்ல, ஒரு அக்கறை இருக்குதுல்ல சமூகத்து மேல. யாரையும் நம்ம வந்து மாநில கட்சி வந்திருக்குங்கிற வகையில சரி. பிஜேபி வரல. பிஜேபி இந்த இடத்துல வந்து மொத்தமா வாஷ் அவுட் ஆனது வந்து ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. எங்களுக்கு எங்களோட மகிழ்ச்சி நாங்க பிஜேபி தான் எதிர்த்தோம். பிஜேபி தவிர வேற யாரையும் நாங்க எதிர்த்தெல்லாம் ஒண்ணும் பெருசா பேசல. நாம் தமிழருடைய பொய் பரப்புரைகள், தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக நாம் தமிழர் எடுத்த முயற்சிகளுக்கு எதிராக நாங்க பேசணும். அப்ப தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக இருந்த நாம் தமிழர், திராவிடத்துக்கு எதிராக நின்னு செயல்பட்ட பாஜக. இந்த எதிர்க்கு தான் நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணோம். அந்த வகையில இவங்க 2 பேருமே மக்கள்ட்ட இருந்து நிராகரிக்கப்பட்டாங்க. இவங்க 2 பேர் தான் திமுக எதிர்ப்ப பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப தாவேகாவோட வெற்றிங்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய கூட்டு விளைவா தான் வந்திருக்குது. அது வந்து ஒரு லக்குன்னு சொல்ல முடியாது. இந்த விளைவுகளை எல்லாம் கணிக்க தவறுனதனுடைய விளைவா தான் வெளிவந்தது. அதனால முழுக்க அந்த மக்கள் வாக்களிச்சவங்கள வெறுப்பா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அவங்கள முழுக்க பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல இருக்கணும்னு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. திமுகவுக்கு இந்த தோல்வி என்பது சில கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கலாம். ஆனா அது வந்து ஒரு 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 நீண்ட காலமாக புடம் போடப்பட்ட ஒரு இயக்கம் அது. பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட கட்சி அது. அதனால அந்த கட்சிக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. அவர்களுக்குன்னு பேசுவதற்கு நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. முதலமைச்சர் பல பேர் கொண்டு வந்து பிரச்சனை எங்க இருக்குது? முதல்வர் கொள்கை ரீதியாக பேசுகிறாங்க. அமைச்சர் மட்டத்தில அது கிடையாது. ஒரு சில அமைச்சர் மட்டும் தான் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த மட்டத்த கிளீன் பண்ணீங்கனாலே சரியா போயிரும். ஏன்னா, அது அன்றாட பிரச்சனைகள எதிர்கொண்டோங்க. அது உண்ம. அது எதார்த்தம் அது. அவர்களுடைய சிக்கலை எதிர்கொண்டோம். அப்ப அதையெல்லாம் வந்து நம்ம கணக்குல நிராகரிச்சுட்டு நம்ம பேச முடியாது. அதனால இந்த குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது. குறை, நிறைகள பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். அந்த இடத்துல ஆனா மறுபடியும் இங்க வந்து ஒரு முற்போக்கு கூட்டணிக்குள்ள சண்டை வர்றத நான் விரும்பல. இது ஒரு தற்காலிகமானதா நான் பார்க்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம எல்லாமே அலைன் ஆயி நிக்கணும். ஏன்னா மோடி இன்னும் ஆட்சியில தான் இருக்காரு. பிஜேபி இன்னும் ஆட்சியில தான் இருக்கு. வட மாநிலத்தில ஜார்க்கண்ட தவிர எல்லா இடங்கள்லயும் அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு நிக்கிறோம். அப்ப இங்க பேட்டில் ஃபீல்டு இன்னும் ஸ்ட்ராங்கா பிரிப்பேர் ஆகணும். அப்ப இன்ஃபைட்டிங் வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா திமுகவினர் வந்து விசிகாவுடைய வெற்றிக்கு உழைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? விசிகாவினர் திமுக வெற்றிக்கு உழைச்சிருக்கிறாங்க. 8 தொகுதிய தவிர மத்த தொகுதியில விசிகாவினர் உழைச்சத நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம. சரிங்களா? 8 தொகுதியில விசிகாவினர் வெற்றி பெறுவதற்காக திமுகவினர் உழைச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்கள் உழைச்சிருக்கிறாங்க. மதிமுக எல்லா இடத்துலயும் உழைச்சிருக்கிறாங்க. வெறும் 4 தொகுதி தான். அதுவும் வந்து அவங்க உதயசூரியன் சின்னத்தில தான். அவங்களும் எல்லா இடத்துலயும் எல்லா எல்லா ஊர்கள்லயும் அமைப்பு வச்சிருக்கிறாங்க. எல்லா ஊர்கள்லயும் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டா உழைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம, இது வந்து வேற ஒரு ஆட்சிக்கு போயிறக்கூடாது. வேற ஒருத்தர் கையில வந்து பிரிச்சு குடுத்துற முடியாது அது. அப்ப அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாப்பதுங்கிற இடத்துல இருந்து முடிவு எடுக்கலாம். இன்றைக்கு புதுசா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சரவையில் நம்மளுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அதை சரி செய்வதற்கும், அவங்க ஆட்சி நடத்துறதுக்கும் ஒரு காலத்தை குடுப்போம். அவங்க வந்து அது இது தட்டு தடுமாறி ஒரு விஷயத்த சரி பண்ணணும். சரி பண்றதுக்கு நம்ம பார்த்திருக்கலாம்.
அல்லது நெறிப்படுத்துவதற்கு போராட்ட வழிமுறை தான் நெறிப்படுத்தினா போராட்ட வழிமுறை நிச்சயமா நெறிப்படுத்தலாம். அதனால இங்க இருக்கும் நட்பு ரீதியான அந்த விமர்சனங்கள், விவாதங்கள் வந்து ஒரு முரண்களா, பகையா போயிறக்கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்குது. இது பகையா போச்சுன்னா, நாளைக்கு மறுபடியும் ஒரு தேவைப்படுகின்ற கூட்டணியாக உருவாவது என்பது சாத்தியமில்லாம போயிறக்கூடாது. அது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயமா பார்க்குறேன். இந்த விவாதங்கள் நிறுத்திட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.